இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹேர் ஸ்பா தாங்க. அதுவும் என்ன ஹேர் ஸ்பான்னு தானே பார்க்குறீங்க, லில்லி ஹேர் ஸ்பாங்க. இது ரொம்ப ரொம்ப லவ்லி ஹேர் ஸ்பான்னு கூட நான் சொல்லுவேங்க. லில்லி ஹேர் ஸ்பாவில் பாருங்கள், இது லில்லி எசென்ஷியல் ஆயிலு. அண்ட் தென் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா லில்லி ஆர்கானிக் சீரம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இதில் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக லில்லியோடைய அப்படியே அதனுடைய அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஃப்ரெஷ் அதனோட ஹேர் க்ரீமோட மிக்ஸ் பண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம மசாஜ் பண்ணும்பொழுது இருக்குது பாருங்களேன், எப்படி நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கு நந்தியவட்டம் பூ இருக்கு இல்லையா, அதை அப்படியே பறித்து அதை ஒரு ஸ்மால் தின் மல்மல் துணியில் அதை அழகாக கட்டி தண்ணியில் நினச்சி அதுக்குள்ளே இந்த அடுக்கு அந்த நந்தியவட்டம் பூவை போட்டு அப்படியே கண்ணில் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour வச்சுக்கோங்களேன், நல்லா கண்ணில் அப்படியே போட்டுட்டு குவாய்ட்டாக நம்ம அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணி பாருங்கள், த ஹோல் பாடியோட கூலிங் எஃபெக்ட் நமக்கு அதில் கிடச்சிடுங்க. அந்த அளவுக்கு நம்மளோட ஐஸ் பார்த்திங்கன்னா பிரைட்டாக ஒரு பெரிய நல்ல ஒளி கிடச்சா மாதிரி நல்லா நம்ம கூலிங், ஃபுல் பாடி கூலிங் நமக்கு கிடச்சிடுங்க. இப்போ நம்ம லில்லி ஹேர் ஸ்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இந்த ஸ்பா நம்ம பண்ணுறதுனால இட்ஸ் நைஸ் டு த பாடி அண்ட் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா இது நல்ல நம்ம ஹேருக்கு நரிஷ்மெண்ட்டு கொடுக்குது, நம்ம ஹேருக்கும் கொடுக்கும் அண்ட் ஸ்கேல்ப்புக்கும் கொடுக்கும். இந்த ஹேர் ஸ்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது இட் கிவ்ஸ் மோர் ஸ்ட்ரென்தன் டு த ஹேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஹேர் லாஸையும் ஸ்ப்ளிட் ஹெண்ட்ஸையும் அப்படியே ப்ரிவெண்ட் பண்ணுங்க. அந்த லில்லியோடைய அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதனோட ஃப்ரெஷ் க்ரீமோட நம்ம பண்ணும்பொழுது அதில் அரோமா எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸும் இதெல்லாம் போடும்பொழுது பாருங்களேன், உங்களுக்கு 2 விதமாக நமக்கு அதில் ஒயிட் ஸ்னோ இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்னோ இன்க்ரீடியன்ஸில் ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. இந்த லில்லி ஹேர் ஸ்பா அப்படின்னு பார்க்கும்போது இட் கிவ்ஸ் மோர் பாசிட்டிவ் எனர்ஜி டு ஆல் ஓவர் த பாடி அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. பேசிக்கலி பாருங்கள், இந்த லில்லி இந்த ஸ்பா நம்மளோட சக்ராஸ் எல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணுற பவர் அதிகமாக இருக்குங்க. ஹோல் பாடி நமக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஸோ இந்த லில்லி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்பா ஃப்ரெண்ட்லி டு ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் அதுக்குன்னு சொல்லலாம். அண்ட் இட் கண்ட்ரோல்ஸ் நம்மளோட ஹேர் ட்ரைனஸையும் அண்ட் டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ரெகுலர் ஸ்பா நம்ம பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் நம்மளோட ஹேர் ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் ஹேர் இட் மேக்ஸ் மோர் ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங்கர். அந்த ஹேர் ஸ்பா பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம லில்லி ஸ்பா பண்ணும்போது டல் ஹேரை நல்லா தூள் ஹேராக மாற்றிடுவாங்க. ஸோ ஹேர் ஸ்பாவால் கண்டிப்பாக மாற்ற முடியும். பி ரிலாக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இது பாருங்கள், சில்கி ஹேரு ஆன்டி செல்லுலைட் ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஹேருக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி ஸ்கின்னுக்கும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஹேரில் இதை போட்டு நம்ம மசாஜ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்டிமுலேஷன் அதிகமாக கிடைக்கும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ரீஃபைனிங் கிடைக்கும், நல்ல ஆக்டிவேஷன் கிடைக்கும் அண்ட் ஹைட்ரேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ஹேரில் நம்ம நல்லா மசாஜ் பண்ணும்போது ஆல் ஓவர் த ஹேர் இது நமக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ஹேருக்கு நல்ல மாய்ஸ்சரைசேஷன் கிடைக்குங்க.
நம்ம முடி சிக்கு பிடிச்சி சிக்காயிடுச்சின்னா அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க லில்லி ஹேர் ஸ்பா. ஸோ நம்மளோட ஹேரு சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கு தனியாக சரியாக செலிப்ரேஷன் கொடுக்கணும். அந்த செலிப்ரேஷன் தான் இந்த லில்லி ஸ்பாங்க. இவங்களுடைய கூந்தல் எப்படி கூலாக குதூகலமாக மாறி எப்படி கொண்டாட்டத்துக்கு தயாராகிடுச்சின்னு பார்த்தீங்களா?